திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 2 வாரங்களாக பெய்த தொடர் மழையால் காய்ந்த புல்வெளிகள் பசுமையாக மாறியுள்ளன. கோடை வெயிலால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே காட்டுத்தீ ஏற்பட்டு புல்வெளிகள் கருகின. இந்நிலையில் கோடை மழைக்கு பிறகு புல்வெளிகள் பசுமையடைந்துள்ளதால் வன விலங்குகளுக்கான உணவு தட்டுப்பாடு நீங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மேலமாட வீதியில் புத்தக கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். வரும் ஜூன் 2ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அனுமதியின்றி மணல் எடுத்த லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை தனிப்படை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொண்டத்தூர் கிராமத்தில் அனுமதியின்றி சவுடு மண் எடுப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்றனர். காவல்துறையினரை பார்த்ததும் மணல் எடுத்தவர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். அங்கிருந்த லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை தனிப்படையினர் கைப்பற்றி வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறையினர் தப்பியோடிய லாரி ஓட்டுநர் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் அறுந்து கிடந்த மின் ஒயரை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். மாங்காய் மண்டி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் இந்த விபத்தில் உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சக்திவேலின் உடலை மீட்டு கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மினி லாரி சாலையில் கவிழ்ந்ததில் 5 பெண்கள் உள்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். தஞ்சையில் இருந்து கல் ஏற்றிக்கொண்டு மினி லாரி ஒன்று சேரன்குளம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. காரக்கோட்டை பகுதியில் டயர் வெடித்ததில் மினி லாரி நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இதில் மினி லாரியில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் 5 பெண்கள் படுகாயமடைந்தனர். இவர்கள் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பெண் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு 2024-25ஆம் ஆண்டுக்கான பாடல் நூல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பன்ருட்டி, புவனகிரி, ஸ்ரீமுஷ்ணம், மங்களூர், நல்லூர், விருத்தாச்சலம், கமாபுரம் உள்பட 7 ஒன்றியங்களில் உள்ள 140 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பாடல் நூல்கள், பாட குறிப்பேடுகள், இதர கல்வி உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்ட கல்வி அலுவலர் துரைபாண்டியன் மற்றும் அதிகாரிகள் பாட புத்தகங்களை அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் 7 நாட்களுக்கு பின் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மழை குறைந்ததால் பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 44 அடியாக குறைந்தது. இதனால் உபரி நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்படுவதால் திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து குறைந்தது. இதன் காரணமாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் அடுத்தடுத்து 2 கோயில்களில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கன்வாடி தெரு பகுதியில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் மற்றும் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்களுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் பூட்டை உடைத்து சுவாமி நகைகள் மற்றும் 3 வெள்ளி கிரீடங்களை கொள்ளையடித்தது. மேலும் உண்டியலை உடைத்து அதில் இருந்து 4000 ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் திரௌபதி தர்மராஜ சுவாமி கோயில் திருவிழாவையொட்டி பூசாரியிடம் இருந்து துடைப்பத்தால் பக்தர்கள் அடிவாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆனைக்கல் பகுதியில் உள்ள இந்த கோயிலில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பூசாரியிடம் பணத்தை கொடுத்து முறம் துடைப்பத்தால் அடிவாங்கிக் கொண்டனர். கரகாத்தாமா கோயிலில் பயன்படுத்தப்பட்ட இந்த துடைப்பத்தால் அடிவாங்கினால் நோய் நொடி தீரும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.
சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி அரங்க மகாதேவனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் தனது குடும்பத்தினருடன் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை அருகே யாரும் இல்லா நேரம் பார்த்து ஜன்னல் வழியாக வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் 35 சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். டிபி சத்திரம் ஜோதியம்பாள் நகர் பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் வீட்டில் இருந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து அவர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சரகத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத தனியார் பள்ளி பேருந்துகளை இயக்க தடை விதித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் உத்தரவிட்டுள்ளார். ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் பேருந்துகளை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் கவிதா தெரிவித்துள்ளார். ஓமலூரில் 150 தனியார் பள்ளி பேருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மோட்டார் வாகன ஆய்வாளர் கவிதா உள்ளிட்ட அதிகாரிகள் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர கால வழி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். இதில் 12 பேருந்துகளில் குறைபாடுகளை சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 4 பேருந்துகளை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் சாக்கடையில் விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பழனி அருகே இருசக்கர வாகனத்தில் முதியவர் ஒருவர் தன் பேரனை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். அப்போது ஆம்னி வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் சாக்கடையில் விழுந்தனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இருவரையும் மீட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் உடனடியாக அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டது. அட்டப்பட்டி செல்லும் முதன்மை சாலையில் இறைச்சி மற்றும் குப்பை கழிவுகளை கொட்டி வந்தனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி மூச்சுவிட இயலா நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக செய்தி வெளியான நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சாலையோரம் உள்ள குப்பைகள் அனைத்தையும் அகற்றியுள்ளது. கொடைக்கானலில் பீச்சீஸ் பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளது. பிளம்ஸ், பெரி பழங்கள் வரிசையில் புளிப்பும் இனிப்பும் கலந்த பீச்சீஸ் பழங்கள் அறுவடைக்கு தயாராகியுள்ளன. ஆண்டு முழுவதும் இந்த மரங்களில் பழங்கள் உற்பத்தியானாலும் கோடை காலத்தில் விளைச்சல் அதிகமாக இருக்கும். இதனை சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கிச் செல்வதாக உள்ளூர் பழ வியாபாரிகள் கூறுகின்றனர். பருவநிலை மாற்றத்தால் இந்த ஆண்டு விளைச்சல் தாமதமாகி உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் இருந்து 8 ஒன்றியங்களைச் சேர்ந்த பள்ளிகளுக்கு 2024-25 ஆண்டு கல்வியாண்டுக்கான புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. புள்ளம்பாடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட 8 ஒன்றியங்களில் 151 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளுக்கான பாட புத்தகங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் சங்கர் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டன. ஈரோட்டில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முனியப்பன்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவர் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக அவர் கொல்லப்பட்டதாகவும் இதற்கு காரணம் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த வெளியங்கிரிதான் என்றும் கூறி அவர்கள் போராட்டம் நடத்தினர். குற்றவாளி கைது செய்யப்படுவார் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஐயாம்பட்டி கிராமத்தில் கலுங்கு முனீஸ்வரர் கோயில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் அவற்றை அடக்கும் பொருட்டு 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்கக்காசு, வெள்ளிக்காசு, பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.
காளைகள் முட்டியதில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக இளையான்குடி மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குழந்தை கடத்த வந்ததாக கூறி வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். திம்மம்பாளையம் புதூர் கிராமத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வடமாநில இளைஞர் ஒருவர் குழந்தைகளின் அருகே சுற்றித் திரிந்துள்ளார். அவரை பலமுறை மக்கள் எச்சரித்தும் அங்கேயே சுற்றி வந்துள்ளார். இதனால் அவரை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய பொதுமக்கள் பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தாக்குதலில் காயமடைந்த இளைஞரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சென்னை அருகே யாரும் இல்லா நேரம் பார்த்து ஜன்னல் வழியாக வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் 35 சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகர் பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் வீட்டில் இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து அவர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்குவதற்காக அதிகாலையிலேயே சந்தையில் குவிந்தனர். பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதால் வளர்ப்பாடுகளை வாங்குவதில் விவசாயிகள், வியாபாரிகள் ஆர்வம் காட்டினர். ஒவ்வொருவரும் 3-4 ஆடுகளை வாங்கிச் சென்றதால் விற்பனை களை கட்டியது. 10 கிலோ எடை கொண்ட ஆடு ஒன்று 8000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு பிறகு ஃபைபர் படகு மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடல் சீற்றம் மற்றும் ரிமல் புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் புயல் நேற்று கரையை கடந்த நிலையில் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அக்கரைப்பேட்டை, கள்ளார், கீச்சாங்குப்பம், கோடியக்கரை, வேதாரண்யம் உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் ஆர்வத்துடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1500 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் வெறும் பாறைகளாக வறண்டு கிடந்த இடங்களில் தற்போது தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 783 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க 8 நாட்களுக்கு பின் அனுமதி தரப்பட்டுள்ளது. கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யலாம் என வானிலை மையம் எச்சரித்திருந்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. கடந்த 19ஆம் தேதி முதல் இந்த தடை அமலில் இருந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் 8 நாட்களுக்கு பின் அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி தரப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்று சுற்றுச்சூழல் தொடர்பான ஓவியங்களை வரைந்தனர். இதில் மிகவும் சிறப்பாக ஓவியம் வரைந்த மாணவ மாணவிகளுக்கு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் பரிசு மற்றும் சான்றுகளை வழங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சூரியனூர் மேலப்பட்டியில் பெரிய காண்டியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம், மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சூரியனூர் சமுதாய கூடத்தில் அமைச்சர் நேரு அன்னதானம் வழங்கினார்.